இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் கையில இருந்து தானே ஒவ்வொரு ரூபாயும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி குறையும்? ஏங்க, நாம வாங்கின காசு தாங்க, அதுக்கு தான் கணக்கு கேக்குறாங்க. இத்தனை நாள் கேட்காதவங்க இப்ப கேக்குறாங்களே. உங்க தங்கச்சி கையில வீட்டு வரவு செலவு கணக்கு இருக்கிறத சந்தோஷமா பார்த்தா அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும் போலயே. ஆமா அமுதா, இப்படி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அவளை கேள்வி கேட்கறத பார்த்து அவ பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறத பாக்குறப்ப பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஐயோ, இது அண்ணனுக்கும் அன்னைக்கு கொடுத்த பணமாச்சே. வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? மீனா, யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அதை எழுதாம விட்டுட்டியா? அதெல்லாம் இல்லத்த. அப்போ 2.5 லட்சம் கணக்கு நீ எதுவும் செலவு பண்ணிட்டியா? இல்லத்த. என்ன மீனா, என்ன கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்ற. என்ன பணம் தானா கரைஞ்சு போயிடுச்சா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. வரவு செலவு கணக்கு கொடுத்து 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 2 லட்சம் காணும்னு சொன்னா என்ன சொல்றது? இதுதான் நீ வரவு செலவு கணக்கு பாக்குற லட்சணமா? என்னம்மா, எதுவா இருந்தாலும் பில்லோட வைக்க வேண்டியதானே? மீனா, நீ திறமைசாலியா இருக்க, அதனாலதான் உன் கையில சாவி கொத்து கொடுத்துருக்காங்கன்னு பெருமையா சொன்ன. இப்படி ஃபர்ஸ்ட் ஆடிட்டிங்லே நீ சொதப்பிட்டியே. என்ன இது? மா, 1 ரூபா 2 ரூபா இல்லம்மா, 2.5 லட்சம் ரூபாய். உனக்கு தெரியாம எப்படி வெளில போகும்? உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா வெளில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்க. மீனா, நீ செலவு பண்ணியா இல்ல வேற யாருக்காவது செலவு பண்ணிட்டு சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கியா? மீனா, 1 ரூபாய் கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்காக அம்மா உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி கண்டு காணாம இருக்கிறதுக்கா இல்ல. மீனா, வாயை திறந்து சொல்லு. ஜனமா, அத்தை மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான். நீங்க கேட்ட 2.5 லட்சத்துக்கான பில் என்கிட்ட தான் இருக்கு. அது வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பில்ல நான் வேற இடத்துல மறந்து வச்சுட்டேன். அதையாவது சொல்லிருக்கலாம்ல. இல்ல ஜனாமா, அத்தை இந்த மாதிரி அதட்டி பேசினா தாங்கிக்க மாட்டாங்க. அதான் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல ஜனாமா. அவ்வளவுதான் மேடம், இந்த பில் மட்டும் தான் ஓகே தான், கரெக்டா இருக்கு மேடம். சரி.